ஒரு முதலமைச்சர் எப்படி இறந்தான்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அதை பற்றி அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்களுக்கு பணம் வேணும், பதவி வேணும். அப்படி அவங்கள்ட்ட எங்களை கூட்டணி செல்றீங்களா? விஜய் கூட கூட்டணி சேருவது தவறு என்று நான் சொல்லவில்லை. சீமான் அவர்கள் ஒரு பேசாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் அரசியலை நடத்துவது பதவியை பெற்று அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதாவது ஒரு கூட்டணி அம்மா என்று மரணம் அடைந்தாரோ, அம்மா என்னைக்கு மர்மமான முறையில் மரணம் அடைந்தாரோ, மரணம் அடைந்த பின்பு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பதவி வகிக்கின்றவர்கள் இப்போது வைத்து கொண்டிருப்பவர்கள் அம்மா இறந்ததை பற்றி நினைக்கவே இல்லை. பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டும் அவர்கள் ஆட்சி நடத்தினார்களே தவிர ஒரு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு முதலமைச்சர் எப்படி இறந்தான்னு இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. அதை பற்றி அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்களுக்கு பணம் வேணும், பதவி வேணும். அப்படி அவங்கள்ட்ட எங்களை கூட்டணி செல்றீங்களா? அவங்கெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி தானே கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். நாங்கள் அவங்கள்ட்ட போய் கூட்டணி சேர முடியுமா? சேரலாமா? வேறு யார் கூட கூட்டணி சேர சொல்கிறீங்க? விஜய் கூட கூட்டணி சேருவது தவறு என்று நான் சொல்லவில்லை. விஜய் அவர்கள் இதுவரையிலும் ஒரு முதல்வராகவோ இல்லை நாட்டை ஆளவோ இதுவரைக்கும் இல்லை. அவர் புதியதாக வந்த நபர் தான். அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அது தப்பு இல்லை. 15 வருஷமா அரசியல் நடத்திட்டு இருக்க சீமானோட கூட்டணி சேரலாமா? மறுபடியும் சொல்கின்றேன், சீமான் அவர்கள் ஒரு பேசாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவர் ஒரு பிஸ்னஸ்மேன். பெரிய பெரிய கட்சிகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு, இந்த பெரிய கட்சிகளிடம் பணத்தை வாங்கி கொண்டு அந்த கட்சியை பேச வேண்டும், அந்த கட்சியிடம் பணத்தை வாங்கி கொண்டு இந்த கட்சியிடம் பேச வேண்டும். பணத்தை சம்பாதிக்க வேண்டும். பணத்தை எந்த அளவுக்கு யாரிடம் பெற முடியும், யாரிடம் வாங்கலாம் என்பதை நோக்கமாக வைத்து இந்த அவர் 234 தொகுதியிலும் போட்டியிடுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரிடம் கூட்டணி சேர சொல்லுகின்றீர்களா?